இப்ப நம்போ வாழைத்தோப்பு இருக்கோம். இது எந்த வகை வாழைக்கன்று? இது மகசூல பத்தி சொல்லுங்களேன். இது வந்து நாங்க வந்து ஒரு 2 ஆண்டுகளாக வாழைத்தோப்பு பயிரிடுறோம். இந்த வாழைத்தோப்புல பார்த்தீங்கன்னா, செவ்வாழை பயிரிடுறோம், ரஸ்தாளி பயிரிடுறோம். அது இல்லாம முப்போகம் விளையிற கரும்பு, நெல்லு அந்த பக்கம் பயிரிடுறோம். சிறப்பான ஈல்டு பண்ணுகிறோம். இதோட பொட்டானிக்கல் நேம் மியூசா பேரடைசியா. அ இது வந்து சிறப்பான வளர்ச்சி அடையுது. இயற்கை விவசாயமாவே நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். இயற்கை விவசாயம். ஆமா. அடி உரமா என்ன அடி போடுறீங்க? ஓரமா இது மூலிகை சம்பந்தமான இயற்கை பொருட்கள தான் வந்து தேடி வேம்பு பட்டை இந்த மாரி இயற்கை சம்பந்தமா தான் போட்டுட்டு இருக்கோம். முற்றிலுமா அடி உரமும் இயற்கை உரம் தான். மேல் உரமும் இயற்கை உரம் தான். அ பூச்சி தாக்கும்போதும் இயற்கை உரம் தான். பூச்சி தாக்கம் இந்த சாம்பல் சம்பந்தமா, இந்த பொட்டாசியம் சாம்பல் சம்பந்தமா அது வந்து இயற்கை உரமா நாங்க போட்டுட்டு இருக்கோம் சார். ம். குறிப்பா சிவகங்கை மாவட்டத்துல என்ன ஸ்பெஷல்? குறிப்பா இந்த பகுதியில என்ன ஸ்பெஷல்? விவசாயத்துல என்ன ஸ்பெஷல்? இந்த பகுதியில பார்த்தீங்கன்னா, விவசாய பூமி, வறட்சியான பூமியா முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. மன்னர்கள் ஆண்ட காலத்திலிருந்து இந்த சிவகங்கை மாவட்டம் முன்னாடி மதுரை மாவட்டமா இருந்தது. இப்பொழுது வளர்ச்சியான மாவட்டமா ஆக்கறதுக்கான முயற்சிகள தான் நாங்க விவசாயம் வந்து ஈடுபட்டுட்டு இருக்கோம். வளர்ச்சி பூமிய செழிப்பு பூமியா மாத்துறது தான் வந்து எங்களோட கொள்கையா இருந்துட்டு, இந்த விவசாய பூமிய நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். ஸோ விவசாயத்துல வந்து ரசாயன உரமும், பூச்சிக்கொல்லி ரசாயன மருந்தும் அல்லாத உரமா தான் மனிதர்களுக்கு எந்த ஒரு தன்மையும் இல்லாத ஒரு இயற்கை விவசாயத்துக்காக தான் நாங்க பயிரிட்டுட்டு இருக்கோம் சார் நம்ம. உங்க தோட்டத்துல நடைபெறக்கூடிய வேளாண்மை எல்லாமே இயற்கை விவசாயம் தான். இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கோம் சார் ஓ! நம்ப. அத பாரம்பரிய விதைகள தான் கொண்டு பயிர் செய்றீங்க. பாரம்பரிய எந்த ஒரு ஹைபிரிட் இல்லாத ம், ஒரு பாரம்பரிய முறையிலிருந்து, பாரம்பரிய இயற்கை விவசாயம் அந்த சங்கத்திலிருந்து விதைகள வாங்கி தான் சார் பயிர் பண்ணிட்டு இருக்கோம். ம். எவ்வளோ நாளா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த இயற்கை நாங்க விவசாயத்த? கடந்த ஒரு 7, 8 வருடமா தான் இயற்கை விவசாயத்த ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் சார் நாங்க. ஏன் நீங்க ரசாயனத்த விட்டு இயற்கை விவசாயத்துக்கு வந்தீங்க? என்ன காரணம்? அதோடைய பின்னணி என்ன? ரசாயன உரம் வந்து கேன்சரு சம்பந்தமான சில விஷயங்களு, அந்த உடல்நிலை பாதிப்பு, அந்த மாரி வந்து மல்டிநேஷனல் கார்ப்பரேஷனோட இது எதுவுமே வந்து நம்ப இந்திய பூமிக்கு வராம பண்டைய காலத்துல இருந்த அதே தன்மையான விஷயங்களுக்காக கொண்டு வரணுங்கிறது தான் எங்களோட இது. மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் நாங்க இயற்கை விவசாயத்துல இறங்கியிருக்கோம் சார். அதாவது பூமியும் வந்து கெடக்கூடாது. ஆமா சார். ஆ அதாவது நில வளமும் கெடக்கூடாது, நீர் வளமும் கெடக்கூடாது. கெடக்கூடாது. மனிதனுடைய மனித உடல் நலமும் மக்களுக்கு கெடக்கூடாது. வருங்கால தலைமுறைகளுக்கு நம்ம உணவு வந்து நல்ல ஹெல்த்தான, தரமான உணவா தரமான இருக்கணும், உணவா நஞ்சில்லாத உணவா இருக்கணும். இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இயற்கை விவசாயத்த நாங்க பயிர் பண்றோம் சார். வாழையில நல்ல லாபம் வருமா? வாழையில? வாழையில கண்டிப்பா லாபம் இருக்கும் சார். அது வந்து தோட்டப்பயிர் மாரி தான் சார் வாழை இலை உங்களுக்கு. ஆ. தினசரி பராமரிப்பு, தினசரி பராமரிப்பான விஷயங்கள்லாம் நம்ம தோட்டப்பயிர்ல நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார் நம்ப. 1 வருஷத்துல இந்த வாழையுடைய ஆயுள் முடிஞ்சிருமா? எப்படி 1 வருஷம் தானா? இல்ல 1 வருஷம் இல்ல 2, 3 வருஷம் இருக்கும் சார் அதுக்கப்புறம். 2 வருஷம். 2, 3 வருஷம் போல இருக்கும் சார் ம். நம்மளுக்கு. வாழையில மகசூல்னா என்ன? அதாவது வாழை கொலை, அதுக்கப்புறம் வந்து வாழை இலை சார். ஆ வாழை நாறு வந்து பயன்படுத்துவோம் சார் நம்ப. வாழை இலை பயன்படுத்துவோம். வாழைப்பழம், வாழை இலை, தண்டு எல்லாமே வாழையில எதுவுமே வேஸ்ட் கிடையாது சார். எல்லாமே. அந்த மியூசேசி பேரடைஸ் அந்த இனத்துல இருக்கிற எல்லா பொருளும் அது வந்து இந்த வாழை சம்பந்தமான எதுவுமே வேஸ்டேஜே கிடையாது வாழையில உங்களுக்கு. இலை வந்து சாப்பாட்டுக்கு போய் அனுப்பி விட்டுருவோம் சார் நம்ப. வெளியில இருந்து வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இயற்கை இது சம்பந்தமான விஷயத்துக்கு இதுக்குன்னு நம்மளும் தேடி வருவோம். நம்மளும் போய் சந்தையில போய் குடுத்துட்டு வருவோம் சார் நம்ப. 1 வருஷத்துல ஈல்டு கிடைக்கும். 1 வருஷத்துல கண்டிப்பா ஈல்டு கிடைக்கும் சார் நமக்கு. சரி ஒரு பராமரிப்பு மட்டும் கொஞ்சம் நம்ம கண்ணும் கருத்துமா பார்த்துக்கணும். அதாவது அடி உரம், மேல் உரம், ஆமா. தெளிப்பு உரம் போடணும். தெளிப்பு வர போணும். தண்ணீர் வந்து எல்லாம் இயற்கையாவே போடணுங்கிறத பராமரிப்பு வந்து ரொம்ப கரெக்ட்டா பராமரிப்புனா பண்ணிக்கிட்டா தண்ணீர் பாய்ச்சுறது தான் பராமரிப்பு. தண்ணீர் பாய்ச்சி முறை பராமரிப்பு, பூச்சி வந்து அடிக்காம இருக்கிறதுக்கு பராமரிப்பு. மரம் திடீர்னு புயல் அடிச்சா மரம் சாஞ்சிரும் சார் ஆமா, நம்பளுக்கு. ஆமா, ஆமா. அப்ப அதுக்குள்ள நடுவுல வந்து இந்த புயல் சீசனு, இப்ப இந்த சம்மர் சீசன்ல ஒண்ணும் உங்களுக்கு தெரிஞ்சுக்காது. இந்த இதுல உங்களுக்கு வந்து அந்த காத்தோட்டம் இல்ல. ஆடி மாசம் அதுக்கப்புறம்லாம் புயல் சீசனுக்கு ஒரு ஊனுக்கோழி நட்டு, அதுக்கப்புறம் அது சாயாம இருக்கிறதுக்கு என்ன பராமரிப்பு பண்றோமோ நம்ம பண்ணிடலாம் சார் ஸோ நம்ப. ஒவ்வொரு மரத்துக்கும் சப்போர்ட் அந்த ஒரு அ அ அது கொம்பு நடணும். ஆமா. கொம்பு நட்டு, ஆ. கயிறு கட்டி அது வந்து அது வந்து தாறு வரப்ப அந்த மாரி விஷயங்கள பண்ணணும் சார் நம்ப. ஓ!
ஆறு வரப்பு தான். ஆமா, ஆமா. சாயாம இருக்கிறதுக்கான அந்த பராமரிப்பு தோட்டத்த பண்றோம் சார் நம்ம. பண்ணலன்னா சாஞ்சதுன்னா நஷ்டம் தான். நஷ்டம் தான் சார் அது. புயல் வந்தா நஷ்டம் சார் நம்மளுக்கு. ம். புயல் வந்தா சுத்தமா நஷ்டம் சார். ஆ. போன அந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த புயல்லலாம் எங்களுக்கு வ வருமானமே போயிடுச்சு. க க கிட்டத்தட்ட ஒரு 3, 4 லட்ச ரூவா போல நஷ்டம் ஆயிடுச்சு சார் நம்மளுக்கு. அந்த மாரி வந்து இயற்கை பேரிடரால் நஷ்டம் ஏற்படும்போது தமிழக அரசாங்கம் நஷ்டம் குடுக்குறாங்களா? நஷ்ட ஈடு வந்து நாங்க வந்து காப்பீடு திட்டம் போட்டிருந்தாங்கன்னா, நான் நஷ்ட ஈடு கிளைம் பண்ணி வாங்கியிருக்கோம். சில டைம் நஷ்ட ஈடு தமிழ்நாடு அரசு வந்து பார்த்துட்டு உரிய நடவடிக்கை எடுத்து கொஞ்சம் குடுத்துருக்காங்க சார் நம்மளுக்கு. ஆமா சார். ஸோ வாழை சாகுபடி அ லாபகரமான சாகுபடி தான். வாழை சாகுபடி எந்த ஒரு தொழிலையும் சார், ம். பொறுப்பா, கண்ணியமா, கரெக்ட்டா அது கரெக்ட்டான விதத்துல பண்ணா எந்த ஒரு தொழிலுமே லாபகரமான சாகுபடி தான் சார் வாழை இது. இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒரு பயிர் சாகுபடி ஃபேமஸா இருக்கும். ஆமா ஒவ்வொரு சார். மாவட்டத்திலயும். ஆமா சார். ஒவ்வொரு பகுதியிலயும் ஒரு பயிர் சாகுபடி ஃபேமஸா இருக்கும். ஃபேமஸ் சார். ஆமா சார். ஸோ சிவகங்கை மாவட்டத்துல எந்த வேளாண்மையில ஃபேமஸு? சிவகங்கை மாவட்டத்துல மாந்தோப்பு ஃபேமஸ் சார். மாந்தோப்பு ஃபேமஸு. மிக்க ஃபேமஸு. வறட்சி பூமியா இருந்திருக்கு. ஆ. இப்பதான் ஒரு எழுச்சி பூமியா மாறி இருக்கு சார் ஓ! நம்பளுக்கு. புரியுதுங்களா? இப்ப வாழைத்தோப்பு இருக்கு. அந்தாண்ட மாந்தோப்பு இருக்கு. மாந்தோப்பு வந்து மிகச்சிறந்த வறட்சி பூமியா இந்த இடத்துல மாந்தோப்பு நட்டு இப்ப பெரிய எ ஒரு அதிக மகசூல் பெர்ற பூமியா நாங்க விவசாயிகள் சங்கம் எல்லாமே சேர்ந்து மாத்தி வச்சிருக்கோம் சார் நாங்க. ஆமா சார். ஆனா மேக்ஸிமம் வந்து இயற்கை உரம் தான். அது எந்த ஆமா பயிர் இயற்கை சாகுபடியா உரம் இருந்தாலும் இல்லாம சார், இங்க வந்து நான் பயிரிடுறது இயற்கை உரம் பயிரிடுறேன். நான் இயற்கை உரம் தான் பயிரிடுறேன். இயற்கை விவசாயிங்களுக்கு தான் நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் சார். எந்த ஒரு ரசாயன கலவை எதுவுமே ஒரு இதுவுமே கிடையாது சார் நம்மளுக்கு. அதனால தேடி வராங்க நெறைய க வாடிக்கையாளர் வந்து தேடி வந்து வாங்கிட்டு போறாங்க சார் நம்மள்ட்ட வந்து. சரி, ஓகே. நிலத்த எப்படி வந்து பதப்படுத்துறீங்க? அதாவது அந்த வாழை மரம் கன்று நடுவதற்கு முன்பாக, ம். மற்ற பயிர் செய்வதற்கு முன்பாக நிலத்த எப்படி வந்து உழுது தயார் சார் நிலம் வந்து ஒரு நிலத்தோட தன்மைய பார்த்துப்போம் சார். ஓ! இப்ப இந்த நிலம் வந்து இருக்குன்னா, இது வந்து நல்ல ஒரு மண்ணு வளம் இருக்கா ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு செக் பண்ணிப்போம். நீர் வளம் பார்ப்பீங்க, நீர் நில வளம் வளம் பார்ப்பீங்க. ஆல்ரெடி இருக்கிற இடத்துல தான் நாங்க பயிர் பண்ணுவோம். நீர் வளம் இருக்கிற இடத்துல தான் பயிர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து இங்க மண்ணு வளம் சரியில்லாம இருக்க ஏர் ஓட்டி, உழுது அத சரி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் சார் அதுல வந்து நடுவதற்கு தகுதியான நிலமா பார்த்து தான் சார் நம்ம நட்டு பயிர் பண்ணுவோம் எந்த சார். நிலத்துல எந்த பயிர் சாகுபடி செய்தா நல்ல மகசூல் கிடைக்குமோ, மகசூல் கிடைக்குமோ, ஸோ அங்க அத அறிந்து மட்டும் தான் தான் சார் வந்து நாங்க பண்ணுவோம். இந்த பருவத்தில் பயிற்சின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த முறைப்படி ஆமா, அந்த முறைப்படி நாங்க பயிர் பண்ணுவோம் சார் நம்ப. ஸோ அதுதான் உங்களுடைய ஸ்பெஷல். ஆமா சார். சிவகங்கை மாவட்டத்துல வந்து மாங்கனி சாகுபடி தான் ஆமா சார். முதலிடத்துல இங்க இருக்கு. இப்ப இந்த பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 2000, 3000 ஏக்கர் வந்து அல்ஃபோன்சா மாம்பழம் முருகேசன் ஐயா வந்து பயிர் பண்றாங்க. அப்புறம் மத்தபடி நெறைய விவசாயிகள் வந்து பயிர் பண்ணிட்டு இருக்காங்க சார். இங்கேருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி கூட ஆகுது சார் நம்மளுக்கு. மாங்கனி. ஆமா. மாங்கனி வந்து சிவகங்கை மாவட்டத்திலேருந்து அல்ஃபோன்சா வந்து வட மாநிலத்திலேருந்து தான் அல்ஃபோன்சா ஃபேமஸு, மியாசாகி ஃபேமஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க இருந்து கூட சிவகங்கையிலேருந்து கூட பக்கத்துல இருக்கிற விவசாயிகள் எல்லாமே சிவகங்கையிலேருந்து கூட வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆயிட்டு இருக்கு சார். அல்ஃபோன்சா மாம்பழம். ம். விசி பொலிட்டிக்கல் டாக் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இருக்கின்ற பகுதி சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில இருக்கின்றோம். இது பார்த்தீங்கன்னாக்கா வாழை சாகுபடி தோட்டத்தில் இருக்கின்றோம். இந்த வாழை சாகுபடி வந்து முக்கியமாக இயற்கை விவசாயத்துல நடைபெறுவதாக விவசாயி வந்து செய்வதாக நம்ம பார்க்கிறோம். அதாவது அடி உரமாக, மேல் உரமாக இயற்கை உரங்களை தான் அவர்கள் பயன்படுத்துவதாகவும், குறிப்பாக ஜீரோ பட்ஜெட் தான் இந்த வேளாண்மையை அவர்கள் செய்வதாக சொல்லியிருக்காங்க. ஜீரோ பட்ஜெட்னா அதாவது வேளாண்மைக்கு தேவையான ரசாயன உரங்கள், அப்புறம் பூச்சிக்கொல்லி மருந்தும் வந்து வெளியில வந்து வாங்குவதில்லை. எல்லாமே வந்து பாரம்பரிய விதைகளை கொண்டு இயற்கை உரங்களை கொண்டு தான் விவசாயம் செய்வதாக தெரிவிச்சிருக்காங்க. அப்படின்னா வந்து ஜீரோ பட்ஜெட் சுயசார்பு விவசாயத்தில் தான் இந்த சிவகங்கை விவசாயிகள் ஈடுபட்டு வருவதாக இந்த வாழை விவசாயி தெரிவித்துள்ளதை நாம் பார்த்தோம். குறிப்பாக அடி உரமாகவும் இயற்கை உரம் தான், மேல் உரமாகவும் இயற்கை உரம் தான். அதாவது பூச்சி கொல்வதற்கு பதிலாக, அதாவது ரசாயன உரத்தை பார்த்தீங்கன்னாக்கா அந்த பூச்சியை கொல்வதற்காக ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்துவாங்க. ஆனா இவர்கள் அதை பயன்படுத்தாமல் தற்காலிகமாக பூச்சி விரட்டியை தான் பயன்படுத்துறாங்க. அதாவது பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சி விரட்டியை தற்காலிகமாக விரட்டி விட்டு
பூச்சிகளை கொள்வது இல்லை என்ற கருத்தையும் தெரிவித்திருக்காங்க. தற்போது நம்ம வந்து வாழை சாகுபடி இருக்கிறோம். வாழை வந்து ரொம்ப அஹ், உயர்- அதாவது நஞ்சில்லாத உணவை வந்து தயாரித்து வழங்கக்கூடிய இடத்துல சிவகங்கை வந்து மாவட்ட விவசாயிகள் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது உணவே மருந்து, மருந்தே உணவு என்று சொல்லுவாங்க. நம்ம உண்ணுகின்ற உணவால் தான் நமக்கு பல்வேறு நோய்கள் வந்து வருகிறது. ஸோ அதனை கருத்தில் கொண்டு நஞ்சில்லாத உணவு தயாரிக்க வேண்டும். உடல் நலத்தை வந்து பாதுகாக்க வேண்டும். நீர் வளத்தையும் பாதுகாக்க வேண்டும். நில வளத்தையும் பாதுகாக்க வேண்டும். சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த சிவகங்கை மாவட்ட விவசாயிகள் குறிப்பாக தேவக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்தில் வசிக்கக்கூடிய விவசாயிகள் வந்து முற்றிலுமாக இயற்கை விவசாயம் தான். அதாவது ரசாயன உரமோ, ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்தோ அல்லது ஹைபிரிட் சொல்லக்கூடிய கலப்பின விதைகளோ அல்லது ஆஹ் போன்ற உடலுக்கு தீங்கி விளைக்கக்கூடிய விதைகளையோ இவர்கள் வந்து பயன்படுத்துவதில்லை என்றும் தெரிவிச்சிருக்காங்க. பாரம்பரிய விதைகள் தான் இவங்க பயன்படுத்திருக்காங்க. அதாவது ஹைபிரிட் அது கலப்பின விதைன்னு சொல்லுவாங்க. மரபணு மாற்றப்பட்ட விதைன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து இந்த சுற்றுச்சூழலுக்கும் கேடு, நிலத்துக்கும் கேடு, நீர் வளத்துக்கும் கேடு, உடல் நலத்திற்கும் கேடு. அதாவது மரபணு மாற்றப்பட்ட விதை. ஸோ அதை வந்து முற்றிலுமாக இந்த மாவட்ட விவசாயிகள் வந்து தவிர்த்திருக்காங்க. அதுக்கு கலப்பின விதையும் வந்து தவிர்த்திருக்காங்க. பாரம்பரிய விதை, இயற்கை உரம், இயற்கை பூச்சி விரட்டியை பயன்படுத்தி வேளாண்மையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்திருக்காங்க. அதே போல வந்து ஒவ்வொரு தமிழ்நாட்டு விவசாயிகளும் ரசாயன உரத்தையும், ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்தையும், கலப்பின விதை, அதேபோல் மரபணு மாற்றப்பட்ட விதையை தவிர்த்து சுயசார்பு விவசாயத்தை, அதாவது ஜீரோ பட்ஜெட்ல விவசாயம் செய்ய வேண்டும். குறிப்பாக இலை தழைகளை கொண்டே இயற்கை உரத்தை தயாரித்து நம் வயலையே தயாரித்து அடி உரமாக, மேல் உரமாக பயன்படுத்த வேண்டும். ஒருவேளை பயிர்களை பூச்சி தாக்கினால் அந்த பூச்சியை கொள்வதற்கு பதிலாக தற்காலிகமாக பூச்சி விரட்டியை வந்து பயன்படுத்த வேண்டும். அதுதான் வந்து வருங்கால இளைஞர்களை நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்கு வழிவகுக்கும் என்பதுதான் இந்த இயற்கை விவசாயத்தின் நோக்கமாகும். இருந்தாலும் இயற்கை விவசாயத்தை வந்து உடனடியா மாறினா வந்து மகசூல் வந்து குறைவாக கிடைக்கும் என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. இருந்தாலும் படிப்படியாக இயற்கை விவசாயத்துக்கு மாறுவது நல்லது. ஸோ ஒருவர் ஒரு 5 ஏக்கர் நிலம் வைத்திருந்தால் முதலாக ஒரு 2 ஏக்கர் இயற்கை விவசாயம் செய்துவிட்டு அதன் பிறகு படிப்படியாக வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறுவது நம்ம நாட்டில் வந்து உணவு பற்றாக்குறை ஏற்படுவதை தடுக்க முடியும் என்ற கருத்தோடு இந்த வலைவலி பதிவை நான் முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த வலைவலி பதிவு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.